எவ்வளவு 350 கிலோமீட்டர். இவர் வர 92 ஏஜ். பாத யாத்திரை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு 92 வயசு. அந்த மாதிரி கற்றுக்கிட்டு வெயிலாம் போயிடும். ரோடு வந்து ஓகேவா இருக்கும். சூப்பர் அக்கா தெரியுமா? அந்த பாதைகள் நிறைய இருக்கும், கரடு முரடா இருக்கும். அது நம்ம கடற்கரைக்கு தயாரா இருக்கும். ஹே கியூட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வந்து பாத யாத்திரை, பழனி பாத யாத்திரை ஜேர்னி வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பழனிக்கு வந்து பாத யாத்திரை வந்து போனேன். 70 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்து போனோம் முருகரை பார்க்க. இப்போ வந்து ஃபுல் வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. அதனால நான் குட்டி குட்டி வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ஏன்னா ஃபுல்லா என்னால எடுக்க முடியல. பிகாஸ் சார்ஜர் இஷ்யூ அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் சில டைம்ல அப்படியே ஃபுல்லாவே ட்ரெயின் அவுட் ஆயிடுவேன். ஸோ அதனால ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு நான் மோஸ்டா 90% எல்லா கிளிப்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ யா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கீழம்பாக்கம் போறதுக்கான பஸ்ல வந்து ஏறி உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் கீழம்பாக்கம்லேருந்து இறங்கியாச்சு, ரீச் ஆயாச்சு. அங்கேருந்து நாங்கள் வந்து திண்டுக்கல் பஸ் வந்து பிடிக்கணும். திண்டுக்கல் பஸ் அங்கேயும் ஏறியாச்சு. இதுதான் ஏறி இறங்குற கிளிப்ஸு. அப்புறம் ஹரீஷ் இது கசினு அவனும் தான் ஜாயின் பண்ணிக்கிறான். ஸோ அவன் கூட தான் போகிறேன் நான். ஸோ அப்படியே ஒரு செக் கொடுத்துட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. பஸ் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பொறுமையாக நாங்கள் பார்த்துட்டே வந்தோம். அப்புறம் சிப்ஸ்லாம் பிடிச்சி கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் நொறுக்க ஆரம்பித்தோம். மல்சை மட்டும் கொடுங்க. broken heart, little heart இல்ல. அண்ணா அண்ணா வெயிட் பண்ணுங்க. பம்பர கட்ட மண்டையா. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. அங்கேருந்து தான் அங்கே வந்து பாத யாத்திரை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப்னா டீலாம் குடிச்சிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ கைஸ் பாத யாத்திரை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 8-10 பேர் போகிறான். திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்து 4:30க்கு ரீச் ஆனோம். அப்புறமா 5 o'clockல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் பாத யாத்திரை. பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க வருது பின்னாடி. காவடி எடுத்துட்டு போறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் காவடி நாசை பாக்குறது. இப்போ போற வழியில வந்து இந்த மாதிரி ஃபுல்லாவே பிஸ்கெட்ஸு அப்புறம் சூடான பால் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிரசாதம் டொனேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவரு இந்த சூப் அக்கா தெரியுமா? அதுக்கப்புறம் ப்ரஷ், பேஸ்ட், சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 7 o'clock ஆயிடுச்சு. எல்லாம் கோல்டா இருக்கு. பார்த்து திரும்புற லட்டு கொடுப்பான் எல்லாருக்குமே. பால்லாம் கொடுத்தாங்க வர வழியில. ஆனா குடிக்க முடியல, கையிலே வச்சு. ஆமா இது வந்து 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் நாங்கள் அவர்த்தா டைல்ஸ் ரீச் ஆனோம். அவங்க ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சு ரெடியாகி சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டோம். அவர்த்தா டைல்ஸில் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ மறுபடியும் பாத யாத்திரையை தொடங்கிருக்கோம். இங்கே பாருங்க 2 பேரும். இங்கே பாருங்க எதிரால மெடிசன்லாம் கொடுக்குறாங்க. இங்க சூப்பரா இருக்கா மெடிசனுங்க. அடிபட்டுச்சு உங்களுக்கு ஓஆர்எஸ் ரீஹைட்ரேஷனுக்கு. இங்க பாருங்க சித்தப்பா 10 ரூபா இது எவ்வளோ? இது எவ்வளோண்ணா? 30 ரூபா. சாக்கப்பர் காட்டுங்க 10 ரூபா. உள்ள விட்டுரு.
நானே வா வா. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். நான் வந்து எந்த ஐஸ்கிரீமும் சாப்பிடல, பிகாஸ் ஆல்ரெடி செம்மையாக கோல்டு ட்ரை காஃப்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதனால எதுவும் சாப்பிடாம நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க இந்த இடத்த, சூப்பராக்கா. கீழே தொங்க போட்டா வலிக்குது, வலி 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 வலின்னு வலிக்குது கடவுளே. ஆனால் சூப்பராக இருக்கு இந்த வியூ. தென்னந்தோப்பில் ஒரு இளநீர் செம்மையாக இருக்கும். அந்த இளநீர் இப்போ குடிச்ச அப்படி தென்னந்தோப்பை வாட்ச் பண்ணிட்டு இருந்தா. ஆனால் எனக்கு என்ன ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, அதுதான் பிரச்சனை. சன்ஸ்கிரீன் போட்டுட்டு இருக்கான் பாருங்க இந்த பையன். ஓகே गाइस, வந்து கிளம்பியாச்சு தான். கிளம்புறோம் அம்மாச்சி அரே ரெஸ்ட் எடுத்து முடிச்சோம். இந்த இடத்துல 1 o'clock to 3:30 வரைக்கும் எடுத்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி முடிச்சு தூங்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு. பாதைகள் நிறைய இருக்கும், கரடு முரடா இருக்கும். அதை நம்ம கடற்கரைக்கு தயாரா இருக்கும். சிங்கம் புலி இருக்கும். சொல்லுங்க மாரியம். சிங்கம் புலிகள்லாம் ஆல்ரெடி கூட்டு வராங்க, ஏன்னா நான் தான் சிங்கம். ஆல்ரெடி வந்து ஒரு புலி சிறுத்தை. ஏன்னா அங்க இருக்கு சிங்கம். தாத்தா தான் சிங்கம். ஸோ அங்கே இப்போ ஆரம்பிக்கலாம். ஸோ இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அகோரியா அந்த நாடோடிகள் மாதிரி இருக்கும். ஹரிஷ் மறுபடியும் நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம்? ஒட்டன்சத்திரமா? ஒட்டன்சத்திரம் அங்க போறோம் நாங்க. சீக்கிரமா போறோம். எங்க? ஸோ வழியில இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கால் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து காவடி மறுபடியும் வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். பாருங்க எல்லாம் பாதுகாப்பு வந்து நாங்க குட்டி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்ல இருக்கோம். போயிட்டு இருக்காங்க எல்லாம் தெரியுதா? இப்போ நாங்கள் வாடி நாங்கள் கிளம்ப போகிறோம். இப்போ வந்து இன்னொரு ஒரு சின்ன 5 minutes to 10 minutes ஸோ மதியானம் ஒரு இடத்துல தங்கணுமா. அங்கேருந்து மறுபடியும் ஒரு 3 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டு 3 o'clockல இருந்து நைட்டு ஒரு 9 to 10 o'clock வரைக்கும் நடந்தோம். 10 o'clock வந்து ஒரு இடம் பிடிச்சோம். சத்திரம் மாதிரினா பிடிக்கிற இடம் இல்லை, எல்லாருமே தங்குவாங்க. அந்த ஃப்ரீ லிவிங் பிளேஸ் மாதிரி அந்த மாதிரி இடத்துல எல்லாருமே தங்குற இடத்துல தான் போயிட்டு இடம் பிடிச்சாச்சு. பட் லாஸ்ட் ஒரு 500 மீட்டர் போகும்போது அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டே வந்து சுத்தமா முடியல. அப்படியே தங்கி கசின் இருப்பாங்க தூங்கிக்கிட்டே அப்படிதான் போயிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து நைட்டு ஃபுல்லா ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு. பேட்டரி ஒரு 0% தான் இருந்துச்சு. அதனால சுத்தமா எடுக்க முடியாது, அதனால எடுக்கல. அண்ட் அன்னைக்கு மார்னிங் வந்து 3 o'clock எழுப்பி விட்டாங்க அந்த இடத்துல இருக்கவங்க. ஓனர் அதாவது சமையல் பண்ணிட்டு தான் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் படுத்துக்கிட்டோம் இன்னைக்கு தங்குறோம் இன்னைக்கு அப்படின்னு. 3 o'clock எழுப்பி விட்டாங்க. அப்போ 3 o'clock வந்து மறுபடியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் நடந்து குழந்தைவேல் முருகர் இருப்பாருல்ல அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆனோம். அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே அந்த டெம்பிளுக்கு பக்கத்துலேயே வந்து கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு சத்திரம் மாதிரி இருந்துச்சு. பேயிங் சத்திரம் மாதிரி. அது பர் பர்சனுக்கு வந்து 40 rupees அந்த மாதிரி. மோஸ்டா காமன் தான் அது வந்து குளிக்கிறதுக்கு. எல்லாருமே குளிக்கிறதுக்கு கேர்ள்ஸ் தனி பாய்ஸ் தனி இந்த மாதிரிலாம் இருக்கும். சார்ஜிங் பாயிண்ட் வந்து அங்க இருந்துச்சு. அங்க வெளியே வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இந்த நார்மல் பெட்டிக்கடை இருக்கும்ல, அங்க வந்து சார்ஜர் போடுற மாதிரி ஒரு ஆள் சார்ஜர் ஒரு ஃபோன் சார்ஜர் போடுறது வந்து 20 rupees அந்த மாதிரி. அங்க வந்து சார்ஜர் போட்ட மறுபடியும் நானு. அப்புறம் அங்க வந்து நாங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டோம். இந்த பக்கத்துல வந்து மறுபடியும் ஒரு மண்டபமா சாப்பாடு போட்டாங்க. ஸோ அந்த சாப்பாடு தான் இந்த சாப்பாடு. அந்த மண்டபத்தில் போட்ட சாப்பாடு நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த சாப்பாடு இட்லி சாம்பார் எல்லாமே ஹோட்டலோடு சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்லேருந்து எல்லாமே முருகலா தோசை இருந்துச்சு. நான் டைம் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். ஸோ இது வந்து வெளியே அந்த
அப்படியே குழந்தை முருகல்லேருந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ கிலோமீட்டர் தெரில, பட் அங்கேருந்து நாங்கள் வந்து ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் நடக்கணும். 12 o'clock ரீச் ஆகிடணும். பிகாஸ் அப்புறம் வெயில் ரொம்ப வந்துச்சுன்னா நடக்க முடியாது, கால் பொட்டு போயிடும் தார் ரோட்டில். ஸோ அதனால் அங்கேருந்து நடந்தோம். அல்விஷ் வந்து நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்து ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சு. அங்கங்கே போயிட்டு இருக்குது அந்த பாயிண்ட் ரீச் ஆகும். தாத்தா வந்து 42 வருஷமா வராங்களா, அவங்களுக்கு 92 வயசு. கிலோமீட்டர் இவர் வர 92 ஏஜ். நீ என்ன பண்ற பெரிய கயிறு இருக்கு பாருங்க, பெரிய கயிறு எடுத்து ஹைட்டான அது வரைக்கும் தென்னை மரமே கரெக்டா இருக்கு. அவர் நிஜமா எப்படி 350 சீரியஸ்லி இதெல்லாம் நீ கேட்டு நீ ஸ்லோவா நடந்து வச்சுக்கோயேன், என் கூட எனக்கு எனர்ஜி ஆகுது. தள்ளாதடா, தாத்தா பாத்துட்டோம். தாத்தா சூப்பர் தாத்தா, சூப்பர் தாத்தா. அதுக்காட்டியுமே மறுபடியும் எனக்கு கால் வலிக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ரெஸ்டிங் பாயிண்ட் வந்து ஒரு 5 to 10 minutes உட்காந்தாச்சு. எது பாக்குறாங்க பாறேன். வர வழியில் செம்ம கால் வலி, லைட்டாக அழுக வர செஞ்சுட்டேன். அவ்வளோ வலி, தார் ரோட்டில் வந்து 12 மணி ஆயிடுச்சு. 12 o'clock இருந்து இப்போ 2:15 வரைக்கும் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துருந்தோம், தூங்கிட்டதெல்லாம். செம்ம வலி, கால் வலி. ஜூஸ் வேணுமா? ஸோ இப்போ ஒரு 4 மணிக்கு கிளம்புவோம். மறுபடியும் அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 4 o'clock கிளம்பணும். அங்கேருந்து வெயிலெலாம் போயிடும், ரோடு வந்து ஓகேவாக இருக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் சுளுக்கு எடுத்துச்சு. சுளுக்கு எடுத்துட்டு இருந்தாங்க அந்த அக்கா. போய் உதரும் அதை உதறிட்டு உதருமா எத்தனை டாக்டர் பண்ண முடியாது. இவர் ஒரு விட்டார் கலகலப்படத்துல, அந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. பாருங்களேன், ஒரு தலைவனை பாத யாத்திரை போறான். பாரு தலைவன் பாத யாத்திரை வரான் முருகனை பார்க்க. சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்கிறான், பால் வச்சிட்டு இருக்கேன் அதுக்காக. வந்து ரொம்ப வீக்கா இருக்கான். சரி தூக்கிட்டு போலாம், தூக்காதீங்க இந்த விடுங்கன்ற மாதிரி இருக்கான் கையில இருந்து. சரி ஓகே நடந்து போயிட்டு இருக்கான் ஃபாஸ்டா, எங்களோட ஃபாஸ்டா நடந்து போயிட்டு இருக்கான். எனக்கு கால் வலி, இவனுக்கு வந்து ஒரு வலியுமே இல்லை போல. ஆனா பார்த்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கான். அப்புறம் ஃபாஸ்டா நடந்து போயிட்டான். நல்லா குதிக்கிறத தான் தெரியும், அவனை பிடிக்க முடியாது. நடந்து போகணும் எப்படியா முருகரை பார்க்கணும் அந்த மாதிரி கற்றுக்கிட்டாங்க. காலும் வந்து அவ்வளவாலாம் பிடிக்கலாங்க, கொஞ்சம் லைட்டாக பிடிச்சான். அதுக்கப்புறம் காலையில் நான் ஓடி போயிட்டான். சரி பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் வெளியில் சொல்லிட்டு போகிறேன். ஃபாஸ்ட்டாக போயிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படி பொறுமையாக அதையே ட்ரை பண்ணுவான். தார் ரோட்டில் மொழி விழுந்துட்டு மறுபடியும் ஏறுவான். இங்கே பாருங்களேன், பாத யாத்திரை போயிட்டு பாத யாத்திரை போறான்டா என் ஃப்ரெண்டு. பாரு, ஐயோ அங்க வரைக்கும் போயிட்டான் பாரு, விழுந்து வாரிட்டு போயிட்டு இருக்கான். உட்காரலாம் வாங்க. அது நடக்குது, பாத யாத்திரை போகுது. அது முருகனை பார்க்கணும். இந்த பக்கம் வழி காமிக்காங்க, அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்காரு. அவ்வளோ அறிவு. அது கியூட்டா போட்டுருமா, குட்டியா அழகா. அதுதான் 4 o'clock இருந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 kilometers நடந்திருப்போம். அப்புறம் வந்து அயக்குடின்னு ஒரு இடம், அது வந்து நைட் ஒரு 10 o'clock ரீச் ஆனோம். 4 o'clock இருந்து 10 o'clock வரைக்கும் நடந்தோம். அவ்வளவு நாள குட்டி 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 அடையாள வேல் முருகர் அதெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்க வந்து அயக்குடியில வந்து ஒரு லிவிங் பிளேஸ் இருந்துச்சு, அதே மாதிரி சத்துரம் மாதிரி எல்லாருமே இருக்க இடம். ஸோ அங்க வந்து நைட்டு ஃபுல்லா 10 o'clock இருந்து மார்னிங் ஒரு 5 to 6 o'clock வந்து கிளம்ப ஆரம்பிச்சோம்.
6 o'clock வந்து அப்படியே கிளம்பியாச்சு. அங்க வந்து குளிக்கிற இடம் வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அங்க வந்து கிளம்பிட்டு நாங்க சமுத்திர நதி இருக்குல்ல, சமுத்திர நதியா சண்முக நதியா பேர் தெரியல, நான் இங்க போடுறேன். அங்க வந்து நாங்க ஸ்ட்ரெயிட்டா குளிக்க போயிட்டோம். அங்க நடுவில் வேற குட்டி குட்டியா காணாம போயிட்டேன் நானும் எங்க அம்மாச்சி சேர்ந்து. போன்ல சார்ஜ் வேற இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க போய் குளிச்சுட்டு நதியிலதான் ஜாலியா குளிச்சுட்டு போல அப்படியே விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே குளிச்சுட்டு அப்புறம் அங்கிருந்து கொஞ்சம் கிளம்பி பழனிக்கு போயிட்டோம். நாங்க பழனி மலைக்கு போயிட்டோம். பழனி மலை ரீச் ஆயிட்டோன்னே அவ்வளவுதான். நாங்க வந்து கொஞ்சம் கூட்டமா தான் இருந்துச்சு. பட் தைப்பூசம் அன்னைக்கு போல. தைப்பூசம் அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து போனோம். நாங்க வந்து ஒரு 1 o'clock அங்க ரீச் ஆயிருப்போம் மலைக்குன்னா ஐ மீன் அடிவாரத்துக்கு ரீச் ஆயிருப்போம். அடிவாரத்துல இருந்து மலைக்கு சாமியை பாக்குறது வந்து ஒரு 5 hours கிட்ட ஆச்சு. கரெக்டா 5 o'clock அந்த டைமிங்ல வந்து சாமி தரிசனம் கிடைச்சிச்சு. நல்லாவே சூப்பர் தரிசனம் கிடைச்சிச்சு. முருகர் அரோஹரா. ஸோ நல்ல தரிசனம் கிடைச்சிச்சு. அப்புறம் அவரை வந்து பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் கீழே இறங்கி வந்துட்டு ஒரு ரூம் புக் பண்ணோம். ஈரோடன் மடல் அப்படின்னு ஒரு இடம். அங்க வந்து ஒரு ரூம் தான். அந்த ரூம் வந்து அங்க கிடைக்காத ரூம்ஸ், ரொம்ப ஈஸியா கிடைக்காது சொல்றேன். அங்க வந்து குட்டி ரூம். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அந்த ரூமை ஃபுல்லா குடவுன் மாதிரி இருந்துச்சு. குடவுன்னா கிளீனா சுத்தமான ரூம் இல்ல. சுத்தமான ஐ மீன் அழுக்கு அந்த மாதிரி சொல்லல நானு. ஃபுல்லா அந்த ஸ்டோரேஜ் ரூமா இருக்கும்ல, பழைய பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த ரூம் வந்து இந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு 300 square feet கூட இருக்காது. 300 200 தெரியல. 100 square feet கூட இருக்காது. அது 100 அந்த மீட்டர் அது சொல்லுவாங்கல்ல, அது கூட இருக்காது. பட் ஸ்டில் அது வந்து 3000 rupees சொன்னாங்க ஒரு ரூம். ஆனா அவங்க வந்து ஒரு தலைக்கு சொல்லியிருக்காங்க பர் ஹெட்டுக்கு. நாங்க வந்து 15 பேர் இருந்தோமா, தலை 15 பேருக்கு. ஆனா 15 பேர் படுக்கிற மாதிரி கூட இருக்காது அது. பட் ஸ்டில் 3000 rupees அது. மொத்தமா 15 பேருக்கு. அதுக்கப்புறம் நாங்க வந்து அங்கதான் நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க வந்து கொஞ்சம் பாத்ரூம் வசதி எல்லாம் இருந்துச்சா காலையில கிளம்புறதுக்காக. அதனால அங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில வந்து தைப்பூசம் அன்னைக்கு வந்து காலையில 5 மணிக்கு எழுஞ்சிட்டு நான் வந்து மறுபடியும் அங்க வந்து ஒரே ஒரு பிளக் பாயிண்ட் வச்சு ஃபோன் சார்ஜ் போடுறதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஃபோன் சார்ஜ் போடுறது அண்ட் டாய்லெட் வசதி. இந்த மாதிரி தங்கும் போது மட்டும் தான் கொஞ்சம் டாய்லெட் வசதி வந்து நல்லா இருந்துச்சு. நடுவில் நடக்கும் போது திடீர்னு வந்தா கூட ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே கட்டுப்படுத்திட்டு தான் நம்ம வந்து போக முடியும். அதுதான் ரொம்ப கொஞ்சம் சிக்கலா இருந்துச்சு. டாய்லெட் அண்ட் சார்ஜர் கூட நம்ம வந்து தேவை இல்லைன்னு சொல்லலாம். பட் ரெஸ்ட் ரூம் வந்து ரியலி இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே. தைப்பூசம் அன்னைக்கு சொல்றேன். வந்து தைப்பூசம் நாங்கள் வந்து இடும்பன் மலை வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். அங்கே வந்து பூசம் பார்க்கறதுக்காக சன்ரைஸ் காலையில் 7 o'clock வந்து போட்டுருந்துச்சு. சன்ரைஸ் ஆகணும். ஸோ 6:30க்கு போயிடுவாங்க. அப்புறம் அங்கேருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டைலெல்லாம் ட்ரை பண்ணேன். காலையில் முன்னெல்லாம் குட்டிக்குச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு 7:30க்கு கொஞ்சம் நல்லா மேலே வந்துட்டு பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் தைப்பூசம். இதெல்லாம் பாருங்கள். ஸோ இடும்பன் மலையிலேருந்து பழனி மலை வந்து அழகாக தெரியும். ஸோ இதுதான் பழனி மலை. இடும்பன் மலையிலேருந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மலையிலேருந்து அந்த காஃபியா நல்லா இருக்குது. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருந்துச்சு. மறுபடியும் குடிச்சோம். அப்புறம் அன்னதானம் போட்டிருந்தாங்க. அதை ரொம்ப கூட்டமாக அதுக்கு செடி போட்டிருந்தாங்க. அப்புறம் வேற ஒரு இடத்துல வந்து மறுபடியும் அன்னதானத்துக்கு நின்றுருந்தேன். ஸோ இதுதான் எங்கள் பெரிய லைன் இருந்துச்சு. ஸோ அன்னதானம் வந்து இதெல்லாம் தான் போட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸு, பொங்கல் இதெல்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் 10 to 20 minutes ரெஸ்ட் எடுத்தோம். குட்டி ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு தைப்பூசம் நாங்கள் தங்கி போகிற பிளேஸ் கரெக்டாக எடுக்கும்போது பிளர் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டே வரும்போது நாங்கள் நடந்த இடமா அதெல்லாம் முடிஞ்சு கிளம்பிட்டோம். அன்றைக்கி தைப்பூசம் அன்றைக்கி மத்தியானம் ஈவினிங் 4 o'clock கிளம்பிட்டோம். ஸோ பார்த்துட்டே வந்தேன். இங்கே தான் நடந்து வந்தோம்லாம், இங்கே தான் நடந்து வந்தோம் பார்த்துட்டே வந்தேன். ஸ்டாண்டுக்கு போகிறதுக்காக, திருச்சி போகிறதுக்காக. அப்புறம் அங்கே திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு, திருச்சி பஸ் ஸ்டாண்ட் ஐ மீன் திருச்சி போகிறதுக்கான ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் பழனியில். திருச்சி பஸ்ஸு, சென்னை பஸ், எல்லா பஸ்ஸும் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம், பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு. அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து திருச்சி பஸ் இருந்துச்சு. திருச்சி பஸ் ஏறிட்டு
அப்புறம் திருச்சி ஜங்ஷன் ரயில்வே ஜங்ஷன் போயிட்டு அங்க இருந்து அவ்வளவுதான். நாங்க ஆல்ரெடி ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரெயின்ல வந்து ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயின்ல வந்து சென்னைக்கு வந்து காலையில ஏர்லி மார்னிங் 4 o'clock ரீச் ஆயிட்டோம். அப்புறம் 4 o'clock ரீச் ஆயிட்டோம்னா எக்மோர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட கரெக்டா 6 o'clock ரீச் ஆயிட்டேன். ஸோ இதுதான் என்னோட ஜேர்னி. அண்ட் என் கால் வந்து கொஞ்சம் வலிக்குது தான் இப்போ கூட. இது வந்து நேத்து ஏர்லி மார்னிங் வந்து, அதாவது நேத்து தான் நான் ரீச் ஆன வீட்டுக்கு. இன்னைக்கு நான் வந்து இந்த வீடியோ இப்போ வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நேற்று ஃபுல்லாவே செம்ம டயர்ட் ஆயிட்டேன். செம்ம டயர்ட், அப்படியே ஃபிளாட் ஆயிட்டேன். நேற்று காலேஜ் லீவ் போட்டு அப்படியே ஃபிளாட் ஆயிட்டேன். இன்னைக்கும் கொஞ்சம் டயர்டா தான் இருந்துச்சு. பட் லீவ் வந்து கிடைக்கல. லீவ் வந்து நேற்றும் கிடைக்கல. நேற்று நானே லீவ் போட்டது தான். இன்னைக்கும் லீவ் போட்டா அட்டெண்டன்ஸ் வந்து கம்மியாயிடும் சொல்லிட்டு நான் வந்து காலேஜ் போயிட்டேன். காலேஜ் போயிட்டு 1:30 வந்து அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிட்டே இருந்தேன். காலேஜ்ல கூட என்னால உட்காந்துட்டு இருக்க முடியல. அப்படியே கால் வலிக்குது, தொங்க போட்டாலும் வலிக்குது, உட்காந்தாலும் அமுக்குனாலும் வலிக்குது, மாதிரி கொப்பளமா வந்திருக்கா குட்டி குட்டியா. அதனால கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. பட் சரியாயிடும். ஒரு 5 to 6 days, அதாவது ஒரு வாரம் டைம்ல வந்து அந்த தோல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சு சரியாயிடும். ஸோ அவ்வளவுதான் guys. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பழனி பாத யாத்திரை ஜேர்னி வீடியோ. ஸோ ஜேர்னி அதை வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நான் டாக்குமெண்டேஷனா இருக்கும். நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு எப்பயாவது பார்க்கும்போது வா ஃபர்ஸ்ட் டைம் போனது அப்படின்னு இருக்கும். சரியா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அண்ட் நீங்க வந்து எங்க தரிசனம் போனீங்க? வடபழனி கோயிலுக்கு போனீங்களா? இல்ல எங்க வடபழனி கோயில்ல கூட ரொம்ப கூட்டம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப கூட்டம் போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நீங்களும் போயிருக்கீங்களா, இல்ல நீங்க போன அனுபவத்தை கூட நீங்க வந்து கீழே வந்து என்கிட்ட பகிரலாம். ஐ எம் ஓப்பன் டு லிசன் உங்களோட அனுபவத்தை. ஸோ அண்ட் ஆல்சோ குட்டியா ஒரு குட்டி பையன் வந்தான். குட்டி பையனா ஒரு நாய்க்குட்டி அழகா எங்க கூடயே வந்துச்சு. ஒரு 100 மீட்டரா 200 மீட்டர் கிட்ட, எங்க 200 மீட்டர்லாம் இல்ல 500 மீட்டர் கிட்ட, 1/2 கிலோமீட்டர் கிட்ட எங்க கூடயே வந்திருக்கோம். இந்த நாய் வந்தான் என் கூட. அப்புறம் அவனுக்கு வந்து கொஞ்சம் பால் கொடுத்தேன்னா எனக்கு கால் செம்மையா சுளுக்கு பிடிச்சிருச்சு. சுளுக்கு எடுத்து விட்டாங்க நடுவில் கேம்ப்ல. ஆனா மறுபடியும் அந்த சுளுக்கு பிடிச்சது மறுபடியும் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10 மினிட்ஸ் நடந்த காட்டியும் அவனுக்கு வந்து கொஞ்சம் பால் கொடுத்துட்டு அந்த ஒரு கப்ல கொடுத்தாங்க. நான் குடிக்கல. அவனுக்கு வந்து ஆற வச்சுட்டே வந்தேன். ரொம்ப சூடான்னு சொல்லிட்டு அது குடிக்க முடியாது குழந்தையால சொல்லிட்டு ஆற வச்சுட்டே வந்தேன். அப்புறம் அவனுக்கு வந்து ஒரு குட்டி பிளேட்ல வந்து ஊத்தி கொடுத்தா குடிச்சான். லைட்டா நக்கி பார்த்துட்டு விட்டுட்டான். எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். அப்படியே எனக்கு ஓடுறான். நான் பிராணம் நட பார்த்து போகணும் அப்படின்னு ஓடுறான். அப்புறம் என்னால அப்போதைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. வீடு பக்கத்துல எங்கேயாவது இருந்தா கூட அவனை பாத்துக்கலாம். பட் அவன் எங்கேயோ இருக்கான். நானும் நடப்பாதை போயிட்டு இருக்கேன். தூக்குனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்போதைக்கு என்னால. அப்போதைக்கு சாப்பாடு மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால அவனுக்கு மில்க் மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் எங்க போனான்னு தெரியல, திடீர்னு காணாம போயிட்டான். அவனுக்கு சாப்பாடு கொடுத்தோடனே கால் வலி அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடுச்சு. நான் அன்னைக்கு நைட்டே வந்து டக்குன்னு எப்படி சொல்றது, அந்த வலி கொஞ்சம் வலி இருந்துச்சு. அந்த வலியோடய நான் வந்து 10 கிலோமீட்டர்ஸ் 2 hours வந்து டக்குன்னு நடந்துட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சு. முருகரே வந்திருக்காரு, ஒரு ரூபம் எடுத்து வந்திருக்காரு, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட முருகர் பக்தர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்கவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும் உங்களுக்கு. ஸோ வேற எந்த மாதிரி வீடியோஸ் தான் உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து போட ட்ரை பண்றேன். Bye bye. See you next video.